शिरडिपुरवासिनं கருணாமூர்த்தி சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று பலமுறை என்னிடம் கூறியிருக்கிறாய். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என் குழந்தையே. குறிப்பாக உன்னை நேசிப்பவர்கள், உன்னை நம்பி உன்னால் வாழ்பவர்கள், அந்த உன் அன்பிற்காக இயங்குபவர், அத்தகைய அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உன் கண்ணீரை அவர்களுக்கு முன் காட்டி உன் தாயின் முன் அவர்களை துன்பப்படுத்துவாயா? உன் கண்ணீரை துடைத்து விடு. பிறகு உன் கஷ்டத்தை போக்க முயற்சிப்பேன். உன்னுள் இருக்கும் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வா. குருவின் பலம் வேண்டுமென்றால் முதலில் குருவின் அருளை பெற வேண்டும். நீங்கள் உங்கள் ஆசைகளுக்காக பாடுபடும் போது அந்த நேரத்தில் நீங்கள் விலகிச் செல்ல வேண்டியிருக்கும். அந்த கடவுளை நீங்கள் தியானிக்க முடியாது. குழந்தையே, உங்கள் முழு மனதுடன் தியானம் செய்யுங்கள். நீங்கள் எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் உடனடியாக சாயியை அழைக்கவும். நான் செய்வேன். உடனே உன் முன் தலைவணங்கு. குழந்தையே, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். உன்னை சுற்றி தீய சக்திகள் சுற்றித் திரிகின்றன என்று நான் உனக்கு சொல்கிறேன் இல்லையா? உன்னை சுற்றி அவர்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரோ எல்லோரும் அப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன் குழந்தையே, இல்லை என்றால் சிலர் உங்களை அழிக்க மட்டும் இருக்கிறார்கள். குழந்தையை, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். சிலர் உன் நண்பர்களாக நடித்து நீ அழிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். உன் ரகசியங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார்கள். உன் முதுகுக்கு பின்னால் கெட்ட செய்திகளை பரப்புகிறார்கள். அவர்கள் உங்கள் முதுகின் துளை போட முயற்சி பண்ணுறாங்க. அதனால் குழந்தையை, இப்படிப்பட்டவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. யார் உன்னுடையவங்க, யார் அந்நியர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ என் குழந்தையை. இப்போதெல்லாம் ஒரு ஆண் உயர்ந்த பதவியில் இருந்தால் வெளியே மகிழ்ச்சியாக தெரிவது போல் அவன் சுற்றித் திரிகிறான். ஆனால் உள்ளே அவன் பொறாமையால் நிறைந்திருக்கிறான். என் அன்பே, ஒருவர் ஊழல் செய்து விட்டார் என்று உங்களுக்கு தெரிந்தால் வெளிப்புறமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், வெளிப்புறமாக அவர்கள் சோகமாக நடிக்கிறார்கள். ஆனால் உள்ளே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி எத்தனையோ வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். கவனமாக இருங்கள். உங்களை சுற்றி உள்ள அந்த தீய சக்திகளை எல்லாம் அகற்றுங்கள். நீங்கள் விரும்பும் அளவுக்கு பணம் சம்பாதிக்கவும் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். இனிமேல் உங்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு கேளுங்கள். உன் உதவிகளில் புன்னகையுடன் உன் உதவி வார்த்தைகள் அம்மா, உன் உதவி வார்த்தைகள் உன் முழு மனதுடன் கேட்பவள் நீதான். நீ செய்த வேளையில் வெற்றி கிடைக்காதது உனக்கு வருத்தமா? நீயும் அழுது அதே விஷயத்திற்காக அழுது துக்கப்படுகிறாயா? குழந்தைய, அந்த சோகத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடு. நான் சொல்வதை கேள். உனக்கு ஏன் வெற்றி கிடைக்கிறது என்று ஏன் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது செய்யும்போது உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் அண்டை வீட்டார்கள், உங்கள் எல்லா அண்டை வீட்டாருடன் அதை பற்றி விவாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொறாமையால் எரிகிறார்கள். அதனால் உங்கள் மீதான வெறுப்பு அதிகரித்து வருகிறது. மேலும் வேலை நீங்கள் செய்வது முன்னேறவில்லை. குழந்தை, நானும் மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறேன் இல்லையா பாபா? எனக்கு ஏன் எந்த வெகுமதியும் கிடைக்கவில்லை? நீ துக்கப்படுகிறாய். உனக்கு நிச்சயமாக வெகுமதியும் வெற்றியும் கிடைக்கும். இல்லை என்றால் யாரிடமும் சொல்லாமல் நீ ரகசியமாக என்ன செய்கிறாய்? உன் வேலையை நீ தனியாக செய்ய வேண்டும் குழந்தையே. உன் நண்பர்கள் உனக்காக செய்வார்கள் அல்லது உன் உறவினர்கள் உனக்காக செய்வார்கள் என்று அவர்கள் சொல்வதை சொல்வார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே. உன் சொந்த வேலை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களை கவனி, அவ்வளவுதான். ஆனால் அவங்களுக்கு என்கிட்ட ஒரு வேலை இருக்குது. நான் சொன்னால் அவர்கள் உன்னை கவனித்துக் கொள்வார்கள். பிறகு உனக்கு ஏமாற்று வேலை மட்டுமே மிச்சமாகும். உனக்கு புரிகிறதா குழந்தையே? உன்னிடம் உள்ள விஷயங்களில் நீ வெற்றியை அடைய முடியவில்லை என்று நான் உனக்கு சொல்கிறேன். இதுவரை செய்தால் நீங்கள் அடைய வேண்டிய மகிழ்ச்சி, வெற்றி அல்லது செல்வத்தை நீங்கள் அடையவில்லை என்பதே வருத்தமாக இருக்கிறது. ஓம் சாய்ராம். இது அனைத்திற்கும் காரணம் நீ